ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டி கார்ட்டூன் டிவிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான நீதி கதை உங்களுக்காக காத்திருக்கிறது. வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். ஒரு காலத்தில் அடர்ந்த பச்சை பசேல் என்ற மரங்களும் ஜிலுஜிலுவென ஓடும் சிற்றாறுகளும் நிறைந்த ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் எண்ணற்ற விலங்குகள் வாழ்ந்து வந்தன. அவற்றில் ஒரு சின்னஞ்சிறிய அணிலும் சுறுசுறுப்பான ஒரு முயலும் எல்லாவற்றையும் விட பெரிய உடல் அமைப்பை கொண்ட ஒரு புலியும் வாழ்ந்து வந்தன. அந்த அணில் மிகவும் உழைப்பாளி. தினமும் காலையிலேயே எழுந்து காடு முழுவதும் அலைந்து சுவையான கனிகளையும் கொட்டைகளையும் சேமித்து தன் பொந்தில் பத்திரப்படுத்தி வைக்கும். முயலோ மிகவும் சுட்டித்தனமும் சமயோசித புத்தியும் கொண்டது. ஆனால் அந்த புலியோ தன் உடல் பலத்தைக் கண்டு மிகவும் அகந்தை கொண்டு திரிந்தது. இந்த காட்டிலேயே நான் தான் அதிபலசாலி, என்னை யாராலும் அசைக்க முடியாது என்ற திமிரில் வேட்டையாடி உண்பதை விட்டுவிட்டு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி சிறிய விலங்குகளை மிரட்டி உணவை பறித்து உண்ணத் தொடங்கியது. ஒருநாள் மழைக்காலத்திற்காக அணில் சிறுகச் சிறுகச் சேமித்து வைத்திருந்த சுவையான பழங்களின் வாசனை புலியை ஈர்த்தது. அணிலின் பொந்தருகே வந்த புலி தன் கூர்மையான நகங்களால் பொந்தை உடைத்து அணில் சேமித்த அத்தனை பழங்களையும் ஒரே அள்ளாக அள்ளிக்கொண்டது. இதை பார்த்த அணில் தன் பிஞ்சு கரங்களை கூப்பி கண்ணீருடன் புலியிடம் கெஞ்சியது. புலியாரே, தயவு செய்து என் உணவை எடுக்காதீர்கள். இது நான் பல நாட்கள் கஷ்டப்பட்டு மழைக்காலத்திற்காக சேமித்து வைத்த உணவு. இதையெல்லாம் சாப்பிட்டுவிட்டால் நான் பட்டினியால் இருந்து விடுவேன். ஆனால் அகந்தை பிடித்த புலியோ சிறிதும் இரக்கமின்றி உரக்க சிரித்தது. ஏ சிறிய அணிலே, இந்த காட்டிற்கே நான் தான் ராஜா. என் கண்ணில் படும் எந்த பொருளும் எனக்குத்தான் சொந்தம். என்னை எதிர்த்து கேட்க இந்த காட்டில் யாருக்காவது தைரியம் இருக்கிறதா என்று காட்டுக்கே கேட்கும்படி உரக்க கர்ஜித்துவிட்டு பழங்களை எடுத்துக்கொண்டு நகர்ந்தது. அணில் ஓவென்று அழுவதை பார்த்த முயல் ஓடி வந்து அதை தேற்றியது. அணிலே, அழாதே. உடல் பலத்தை விட புத்திபலமே பெரியது என்பதை அந்த புலிக்கு நான் உணர்த்துகிறேன் என்று உறுதி கூறியது. உடனே முயல் புலி படுத்துறங்கிக் கொண்டிருந்த இடத்திற்கு சென்றது. புலியை கண்டதும் பயந்தது போல நடித்தபடி, ஐயோ புலியாரே, ஆபத்து, பெரிய ஆபத்து, உடனே இங்கு வந்து பாருங்கள் என்று கத்தியது. தூக்கம் கலைந்த புலி கோபத்துடன், சின்ன முயலே, என்ன தைரியம் இருந்தால் என் தூக்கத்தை கெடுப்பாய்? உன்னை ஒரே அடியில் கொன்று விடுவேன் என்று உறுமியது. முயல் நடுக்கத்துடன் கூறுவது போல் கூறியது, புலியாரே, என்னை மன்னியுங்கள். நான் உங்களுக்குத்தான் உதவி செய்ய வந்தேன். நமது காட்டிற்குள் உங்களை விட பெரிய உடலும் கூர்மையான பற்களும் கொண்ட வேறு ஒரு புலி வந்திருக்கிறது. இந்த காட்டிற்கு நான் தான் ஒரே ராஜா. அந்த பழைய புலியை என் கண்ணில் காட்டினால் ஒரே அடியில் வீழ்த்தி விடுவேன் என்று கொக்கரிக்கிறது. இதை கேட்ட புலிக்கு கோபம் தலைக்கேறியது. என்னை விட பெரிய புலியா? இந்த காட்டிற்கு வேறு ஒரு ராஜாவா? அதை இப்பொழுதே எனக்கு காட்டு, அதன் கதையை முடிக்கிறேன் என்று ஆவேசத்துடன் கத்தியது. முயல் புலியை மெதுவாக அழைத்துக் கொண்டு காட்டிற்கு நடுவே இருந்த ஆழமான பழைய பாழடைந்த கிணற்றின் அருகே அழைத்துச் சென்றது. கிணற்றின் அருகே நின்று முயல் கூறியது, புலியாரே, அந்த புதிய புலி இந்த ஆழமான குகைக்குள்தான் ஒளிந்து கொண்டிருக்கிறது. எட்டிப் பாருங்கள். ஆவேசமடைந்த புலி கிணற்றின் விளிம்பில் நின்று எட்டிப் பார்த்தது. கிணற்றின் அடியில் தேங்கி நின்ற தெளிவான தண்ணீரில் அதன் சொந்த பிம்பமே தெரிந்ததை புலி பார்த்தது. தண்ணீரில் இருந்த பிம்பத்தை பார்த்த புலி உண்மையிலேயே மற்றொரு புலிதான் உள்ளே ஒளிந்திருக்கிறது என்று நம்பியது. புலி உரக்க கர்ஜிக்க தண்ணீரிலிருந்த பிம்பமும் தன் வாயை திறந்தது. புலி தன் கையை உயர்த்த தண்ணீரிலிருந்த பிம்பமும் தன் கையை உயர்த்தியது. உடனே புலி கிணற்றுக்குள் பாயத் தயாரான போது முயல் சிரித்துக்கொண்டே உரத்த குரலில் கூறியது, புலியாரே, சற்று நில்லுங்கள். உள்ளே இருப்பது வேறு புலி இல்லை. அது தண்ணீரில் தெரியும் உங்களது சொந்த பிரதிபலிப்புதான். உங்கள் கோபத்திலும் அகந்தையிலும் ஒரு பிம்பத்தை கூட அடையாளம் காண முடியாத அளவுக்கு நீங்கள் முட்டாளாகிவிட்டீர்கள். அப்போதுதான் புலிக்கு தன் முட்டாள்தனம் புரிந்தது. தன் உடல் பலத்தை மட்டும் வைத்துக்கொண்டு மற்றவர்களை மிரட்டியதும் ஒரு சிறிய முயலிடம் தான் ஏமாந்ததும் நினைத்து மிகவும் வெட்கப்பட்டு தலை குனிந்தது. தன் தவறை உணர்ந்த புலி மெதுவாக அணிலிடம் சென்று, அணிலே, என்னை மன்னித்துவிடு. உனது உழைப்பையும் உணவையும் நான் மதிக்காமல் பறித்தது மிகப்பெரிய தவறு. இனிமேல் நான் இந்த காட்டில் உள்ள எந்தச் சிறிய விலங்கையும் துன்புறுத்த மாட்டேன், உணவையும் பறிக்க மாட்டேன் என்று உண்மையான வருத்தத்தோடு மன்னிப்பு கேட்டது. அணிலும் முயலும் புலியின் மனமாற்றத்தைக் கண்டு மகிழ்ச்சியடைந்து அதை மன்னித்தன.
அன்று முதல் அந்த புலி தன் அகந்தையை விட்டுவிட்டு அணில் மற்றும் முயலுடன் நல்ல நண்பனாக மாறி மற்ற விலங்குகளுக்கும் பாதுகாப்பாக அமைதியாக வாழ்ந்தது. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற அருமையான கதைகளை பார்க்க சுட்டி கார்ட்டூன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்த மறக்காதீங்க. மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.